ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தன்னலமற்ற சேவை. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். மகாராஷ்டிரா மாநிலம் அகமட் நகர் மாவட்டத்தில் ஹிவாரே பஜார் என்ற கிராமம் உள்ளது. கடந்த 20 வருடங்களாக அந்த கிராமத்தின் தலைவராக போபட்ராவ் பவார் என்பவர் இருந்து வந்தார். இவர் இந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்னர் வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் பாதிக்கப்பட்ட நிலையில் அநேகர் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டனர். தண்ணீர் பற்றாக்குறையே இதற்கு முக்கிய காரணம். அங்கிருந்த ஒரு சிறு பள்ளிக்கூடம் மூடியே கிடந்தது. சுற்றுப்புற சூழல் மிகவும் மோசமாக இருந்தது. மீதமிருந்த ஊர் ஜனங்களும் கள்ளச்சாராயம் குடிப்பதிலும் சண்டையிடுவதிலுமே காலம் கழித்து வந்தனர். இவ்வளவு சவால்களோடு ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பவார் எப்படி இந்த கிராமத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றார்? முதலாவது, கள்ளச்சாராயம் காய்ச்சும் 22 இடங்களை மூடினார். கிராமத்தில் சாராயம், புகைப்பிடித்தல், வெற்றிலைப்பாக்கு, குட்கா உபயோகித்தல் ஆகியவற்றை முற்றிலும் தடை செய்தார். இதை அவர் பல எதிர்ப்புகளுக்கு இடையே சாதித்தார். கொஞ்சமாக அவ்வப்பொழுது பெய்யும் மழை நீரை வீணாக்காமல் சேமித்தால் ஊரை வளமாக்கலாம். எனவே அரசாங்கத்தில் கிடைக்கும் பணத்தை தன்னலமாகவும் அனாவசியமாகவும் செலவழிக்காமல் 52 தடுப்பணைகளையும் 2 பெரிய குளங்களையும் 32 மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளையும் ஊர் மக்கள் உதவியுடன் கட்டினார். ஆரம்பத்தில் 90 கிணறுகளில் 80 முதல் 125 அடி ஆழத்தில் தண்ணீர் இருந்தது. இப்பொழுது 294 கிணறுகளில் 15 முதல் 40 அடி ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கிறது. புதிதாக 10 லட்சம் மரக்கன்றுகளை கிராமம் முழுவதும் நட்டினார். ஊரை சுத்தம் செய்ய வேலையாட்கள் கிடையாது. அவரவர் தெருவை அவரவர் சுத்தமாக வைத்து கொள்ளுகிறார்கள். தெருக்களை கழிவறைகளாக பயன்படுத்துவது இல்லை. இதனால் அநேக தொற்று வியாதிகள் வருவதில்லை. இன்று அநேக ஸ்தாபனங்களும் சபைகளும் குடும்பங்களும் வளராமல் குன்றிப்போவதற்கு காரணம் அதன் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் அதில் பணிபுரிபவர்களும் தான். நாம் ஒவ்வொருவரும் தன்னலமில்லாமல் பொதுநலத்தை மனதில் கொண்டு அவரவர் பொறுப்புகளை கிரமமாக செய்தால் ஊர், சபை மற்றும் குடும்பங்கள் முன்னேற்றம் அடையும். நாம் சமாதானமாக வாழவும் தேவனை ஆராதிக்கவும் தகுந்த சூழ்நிலைகள் உருவாகும். இதற்காக நமது வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? நாம் சிந்திக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.